هُوَ الَّذِي جَعَلَ الشَّمْسَ ضِيَاءً وَالْقَمَرَ نُورًا وَقَدَّرَهُ مَنَازِلَ لِتَعْلَمُوا عَدَدَ السِّنِينَ وَالْحِسَابَ ۚ مَا خَلَقَ اللَّهُ ذَٰلِكَ إِلَّا بِالْحَقِّ ۚ يُفَصِّلُ الْآيَاتِ لِقَوْمٍ يَعْلَمُونَ. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உபதேசங்களையும் கட்டளைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். பெண்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் கூட வந்த குழந்தைகளை கொஞ்சம் அமைதி காக்குமாறு நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். சாதாரணமாக நாம் கேட்டு செல்லக்கூடிய ஒரு பயானை விட ஒரு சில விஷயங்கள் நமக்கு அதிகமாக தொடர்பில்லாத சயின்ஸும் சேர்ந்து வருவதால் உங்களுடைய முழு கவனமும் இந்த விஷயத்தில் இருந்தால்தான் இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அனைவருக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருளி இருக்கின்ற மார்க்கம், அந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமையான மார்க்கம்தான். இந்த மார்க்கத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்பதை அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அடிப்படையான விஷயமாக இருக்கின்ற நாட்காட்டியை பற்றி, கேலண்டரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி இந்த சமுதாயத்தில் அதிகமாக தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கலாம், ஏராளமான நியாயங்கள் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தப்படவில்லை என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது. எல்லா விஷயங்களையும் எல்லாரும் சேர்ந்து பேச முடியாது. ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தில் உள்ள பல்வித விஷயங்களை எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அதிகமாக இருக்கின்ற விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படும் என்ற காரணத்தினால தான் இந்த ஒரு முயற்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு கமிட்டியின் பெயர் போட்டு இதை செய்ய வேண்டும் என்பது ஒரு கட்டாயமோ, அந்த கமிட்டியை முன்னிறுத்துவதற்காகவோ இந்த விஷயத்துக்காக நாங்கள் வரல. மாறாக இந்த விஷயத்தை தான் முன்னிறுத்துகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து சரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், தவறாக இருந்தால் அது மறுத்து விடலாம். அது ஒரு இரண்டுமே உங்கள் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம். எங்களுக்கு இந்த விஷயத்தில் உள்ள கடமை, நாங்கள் அறிந்ததை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற மார்க்க கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதன் வாயிலாக உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து
சகோதரர் மீரான் தாவூதி அவர்களும் அதுபோன்று ரஹமத்துல்லா அவர்களும் பல விஷயங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்தியாச்சு. இஸ்லாமிய சட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், சட்டத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை முக்கியமல்ல, அதன் மூலமாக என்ன பொருள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் முக்கியம் என்பதை மீரான் தாவூதி அவர்கள் அருமையான முறையில் நமக்கு நினைவுபடுத்தினோம். அதுபோன்று இந்த நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதையும் உங்களிடத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நினைவுபடுத்த இருக்கிறோம். நீங்கள் பொறுமையை காத்து இதை அறிய வேண்டும். அறிந்த பிறகுதான் மறுக்க வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் 6வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஒரு உண்மையான விஷயம் நமக்கு வந்த அந்த முதல் நேரத்திலேயே, அவ்வள மர்ரத்தில், அந்த முதல் நேரத்திலேயே நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நமக்கு மறுமையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால் ஒரு விஷயம் உண்மையாக இருக்கு என்று நாம் அறிந்து கொண்டால், அந்த அறிந்து கொண்ட முதல் தருணத்திலேயே, அந்த முதல் நேரத்திலேயே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் ஓதி இருக்கின்ற ஆயத் 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த காலத்து மக்கள் கேட்ட ஒரு கேள்வியையும் அதற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் மூலமாக பதிலளித்ததையும் எடுத்து கூறியிருக்கின்றார். அந்த ஆயத்தில் தான் ஒரு நாட்காட்டிக்கு அடிப்படை என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறார். அந்த ஆயத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் அகில்லாக்கள், ஒவ்வொரு சந்திரனுடைய ஒவ்வொரு படித்தரங்களும் நமக்கு மக்களுக்கு தேதியை காட்டக்கூடியது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்ப நமக்கு தேவையான தேதிகள் 1, 2, 3 அப்படின்னு நாம ஒவ்வொரு தேதிகளை நாம் எப்படி குறிப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடிப்படை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்தியாச்சு. ஆனால் காலத்திலே மனிதர்களுடைய சுழற்சிகளிலே, மனிதர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய எல்லா சட்டங்களையும் அதை தாண்டி சென்று அதை மறுத்து விட்டவர்கள் மனித குலத்தில் இருந்தனர். அந்த மனித குலத்தில் இருந்தவர்கள் இந்த நாட்காட்டியை புறக்கணித்து அவர்களாக இட்டுக்கட்டி ஒரு புது நாட்காட்டியை பல காலமாக மனிதர்கள் மத்தியில் திணிப்பதற்கு முயற்சி செஞ்சாங்க. அப்படி திணிச்ச ஒரு நாட்காட்டியை தான் நானும் நீங்களும் இன்னைக்கு நம்மளோட அன்றாடம் தேதிக்கு பயன்படுத்தி கொள்கிறோம். அந்த பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நாட்காட்டி பயன்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது என்றுதான் முஸ்லிம்கள் இன்னைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று தட்டி விடக்கூடியவர்களாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, உண்மையிலே அவங்க அப்படிதான் நம்புறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறி இருக்கிறது என்றால், மனிதர்களாகிய நம்ம அனைவரையும் படைப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் படைத்த வானங்களும் பூமியும் படைத்த நாளில் இருந்தே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்ட காலண்டர் தான். இப்போ மனித குலம் தோன்றியதற்கு முன்னாடி இருந்த அல்லாஹ் ஒரு காலண்டரை ஏற்படுத்தி தந்தது வெறுமனே நாம் புறக்கணித்து செல்வதற்கல்ல, நாம் பயன்படுத்துவதற்கும் அதன் மூலமாக உண்மையான தேதிகளை கணக்கிடுவதற்கும் நமக்கு தேவையான மற்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் தான். ஆனா இதை என்ன செஞ்சோம், ஒவ்வொரு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்துகளையும் அல்லாஹ் சொன்னதை போன்று ஒய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று நாம் யாரை குறித்து கூறுகிறோமோ அந்த கூட்டத்தினர்கள் இந்த விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்து இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கலண்டரனுடைய வரலாறுகளோ, அது எப்படி வந்தது என்பதோ, அது யாரால் உண்டாக்கப்பட்டு என்பதோ அறியாதவர்களாக பெரும்பாலும் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கால ஏப்ரல் மாதம் வரும்போது அதனுடைய முதல் தேதியை ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு வந்துருச்சு?
ஆரம்ப காலத்திலே காலண்டர்ல அவங்க பயன்படுத்தின காலண்டர்ல ஏப்ரல் முதல் தேதி தான் வந்து புத்தாண்டினுடைய முதல் தேதியா இருந்துச்சு. அதை அவங்க மாத்தினாங்க. மாத்தி ஜனவரி என்ற தேதி மாதத்தை முதல் மாதமாக கொண்டு வந்து அதை திணிப்பதற்கு முயற்சி செய்யும் போது ஆரம்ப காலத்தில் அந்த காலண்டரை பற்றி தெரிஞ்சவங்க இல்ல. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வந்து வருடத்தின் துவக்கம்ண்டாங்க. அப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நாள் 1ஆம் தேதி ஆக்கக்கூடியவர்களை ஃபூல் மடையர்கள் என்று கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு காரியத்தை இருக்கிறத நடைமுறை இப்படி வந்து காலண்டருடைய வரலாறு நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு காலங்களிலேயும் மனிதர்கள் தங்களின் கையால் ஏற்படுத்தி கொண்டு பல மாற்றங்கள் ஏற்படுத்தி பலவிதமான குளறுபடிகள் உள்ள ஒரு காலண்டர் தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இந்த இடத்துல நமக்கு தெளிவான ஒரு காலண்டரை நமக்கு வந்து குர்ஆனின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் வாயிலாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தந்திருக்கிறார். அதை கற்றுத்தந்ததை நாம் உணர்வதை விட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொல்பவர்கள் மீது கோபப்பட்டு அவங்க சொல்வதில் அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்கு என்று சொல்லி அதை சுட்டி காட்டுவதிலேயும் அதில் வந்து குறை காணுவதிலேயும் தான் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மக்களோட முயற்சிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சுட்டி காட்டின பிறகு அதுல குறைகளை சொன்ன பிறகு மக்களை எங்க கொண்டு போறோம், திரும்பவும் இந்த காலண்டர்லாம் நமக்கு வந்து செயல்பாட்டுக்கு ஒத்து வராது. இன்னைக்கு வந்து போப் கிரிகரி அவர்களால் சீர்திருத்தம் செய்யப்பட்டு உருவாக்கி இருக்கின்ற ஜனவரி பிப்ரவரி என்ற மாதத்தை கொண்ட காலண்டர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் போதுமானது என்ற இடத்துல தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. இது வந்து தவறு என்றோ இதுல குறைபாடுகள் இருக்கு என்றோ சுட்டி காட்டினால் அடுத்ததா என்ன செய்யணும், தவறுகள் இல்லாத குறைபாடுகள் இல்லாத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தந்த மாதிரி உண்மையான ஒரு காலண்டரை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வச்சு பாருங்க இதுதான் சரியான காலண்டர், இதை நீங்க பின்பற்றுங்கள் என்ற ஒரு முயற்சி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது வரவேற்கத்தக்கது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயும் ஒவ்வொரு அமைப்புகளில் இருந்தும் ஜமாத்துகளில் இருந்தும் நிறுவனங்களில் இருந்தும் காலண்டர் போடுறாங்க. காலண்டர் போடும்போது அந்த காலண்டரை வந்து என்ன செய்யறாங்க, அந்த காலண்டரை வந்து செயல்படுத்தி அதை வந்து கொண்டு வருவதற்கு பதிலாக என்ன செய்யறாங்க, அந்த காலண்டரை வெளியிடக்கூடியவர்கள் அதுல வந்து இங்கிலீஷ் தேதியோட கிறிஸ்டியன் தேதியோட ஹிஜ்ரி தேதியும் போட்டு அந்த காலண்டரை வெளியிடுறாங்க. ஆனா அவர்கள்ட்ட யாராவது போட்டு இது நீங்க எப்படி கணிச்சு போட்டீங்க, இது எப்படி கணக்கிட்டு நீங்க போட்டீங்க, உங்களுக்கு உங்களுடைய அடிப்படையில மாதத்தை துவங்குவதற்கு முதல் நாளினுடைய பிறையை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு மாதம் துவங்கும். அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே கணக்கிட்டு நீங்கள் எப்படி காலண்டர் போட்டீங்க என்ற ஒரு கேள்வி இதுவரைக்கும் மக்கள் முன் வச்சதில்லை. அவங்களும் அதை பற்றி கண்டுகொள்வதும் இல்லை.
அதை வெளியிட்டு மக்கள் மத்தியில கொடுத்த பிறகு என்ன செய்யறாங்க, ரமலான் வரும் பொழுதும் அது மாதிரி ஷவ்வால் வரும் பொழுதும் துல்ஹிஜ்ஜா வரும் பொழுதும் அவர்களே வெளியிட்ட காலண்டரில் உள்ள தேதிக்கு மாற்றமாக செயல்படுறாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, அது சும்மா தான் நாங்க போட்டிருக்கிறோம், அது செயல்முறைப்படுத்துவதற்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு வருடத்தின் ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டு கணக்கிட்டு ஒரு காலண்டர் வெளியிட்டு அதை பின்பற்ற முடியாது என்று முன்கூட்டியே தெரிஞ்ச பிறகும் ஏன் இந்த வீண் முயற்சி? இது தேவைதானா? அல்லது என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறை இதுதான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் முன்கூட்டி ஒரு காலண்டர் நாங்கள் வெளியிடுவதில்லை. ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்த பிறகு நாங்கள் அறிவிப்போம், அதன் பிறகுதான் மாதத்தை துவங்க வேண்டும் என்று சொல்கிறார்களா? இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்களின் வாதத்திலேயோ தங்களின் கொள்கையிலேயோ உறுதியாக இல்லாதவர்களாக தான் பொதுவான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உறுதியான முறையிலே, இஸ்லாம் சொல்ற முறையிலே ஒரு காலண்டரை நாம் கணக்கிட்டு வெளியிட முடியுமா? அப்படி வெளியிட்டால் அது மார்க்க சட்டங்களுக்கு முரணானதா? அதை குர்ஆனோ ஹதீஸோ நிராகரிக்கிறதா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருக்குமா என்பதை பற்றி சிந்திப்பதற்காக நம்மளோட நேரத்தை ஒதுக்கணும். காரணம் என்ன? காலண்டரை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். சந்திரனுடைய பிறைகள் தான், சந்திரனுடைய வடிவங்கள் தான் உங்களுக்கு தேதிக்குள்ளது. முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கு தேதிக்கு அதுதான் அடிப்படை. இன்னைக்கு பாருங்க, பல ஆட்களும் மறைமுகமாக இந்த சந்திர அடிப்படையில் உள்ள காலண்டரை தான் என்ன செய்யறாங்க, அவங்க நடைமுறைக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியும், இது சொன்னால் இஸ்லாம் தான் இதை பற்றி சொல்லுது, அப்ப இஸ்லாம் மேலோங்குவதற்கு அது காரணமாகும். அதனால் அதை பற்றி சொல்வதில்லை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கிரிகோரியன் கலண்டர்ல மாதத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. ஒரு மாதம் அவங்க எப்படி முடிக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க, அதற்கு என்ன அடிப்படை? எதிலிருந்து எதுவரைக்கும் ஒரு மாதம் முடிகிறதுக்கு என்ன அடிப்படை கேட்டு பாருங்க, தெரியாது. தெரியாது என்பதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதமா சொல்ல முடியும்னா, ஒரு வாரம் முன்னாடி தக்கலைங்கிற ஒரு ஊர்ல அங்க அழகிய மண்டபம்ன்ற இடத்துல முஸ்லிம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. என்ன நிகழ்ச்சி அது? அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கணிதத்தை பற்றி உள்ள ஒரு ஆய்வு அரங்கம். அந்த ஆய்வு அரங்கத்தில் நம்மளையும் கூப்பிட்டு இருந்தோம் பேசுறதுக்கு. நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்டோம். அந்த நிகழ்ச்சி நடந்தது டிசம்பர் 22ஆம் தேதி. அந்த மக்கள்கிட்ட நான் கேட்டேன், இன்னைக்கு டிசம்பர் 22ஆம் தேதிங்கிறதுக்கு உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது? அவங்க சொன்னாங்க, ஒன்றும் ஆதாரம் இல்லை, காலண்டர்ல 22ஆம் தேதின்னு போட்டிருக்கிறோம், அது ஆதாரம். இப்ப நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், நமக்கு இன்னைக்கு சஃபர் மாதம் 19ஆம் தேதி. இந்த சஃபர் மாதம் 19ஆம் தேதிங்கிறதுக்கு என்ன அடிப்படை? சந்திரனுடைய வடிவம் 19ஆம் தேதியை காட்டுது. சந்திரன் நிற்கக்கூடிய மனாசில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் குறிப்பிட்ட கத்தரவு மனாசிலா என்ற மனாசில் இன்னைக்கு 19ஆம் தேதியை காட்டுது. அப்ப நம்ம காலண்டருக்கு ஒரு அடிப்படை இருக்கு. இன்னைக்கு ஒரு தேதியை நாம் சொன்னால் அந்த தேதிக்கு தகுந்த மாதிரி சந்திரனே கண்ணுள்ள அனைவர் மக்களுக்கும் பார்வை உள்ள அனைவருக்கும் காட்டுவதற்கு நம்மளால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான காலண்டர் நம்மிடத்தில் இருந்துதான் நம்ம ஒரு தவறான காலண்டரை பின்பற்றிட்டு இருக்கிறோம். இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, வேற வழி இல்லை. யோசிச்சு பாருங்க, வட்டி ஹராமானது, அது தடுக்கப்பட்டது, கூடாது நம்ம சொல்லிட்டு சும்மா இருந்தோமா? இல்ல. அதற்கு மாற்று வழி என்ன? வட்டி இல்லாம வங்கி ஆரம்பிக்கணும், வட்டி இல்லாம கடன் திட்டங்களை ஆரம்பிக்கணும். அப்படி மக்களை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வரணும். மாற்று முயற்சி செய்திருக்கிறோமா இல்லையா? செய்துட்டே கொண்டே இருக்கிறோம். அதே போன்று இந்த ஹராமான முறையில் உள்ள அடிப்படை இல்லாத ஒரு காலண்டர்ல இருந்து மக்களை எப்படி வெளியேற்றணும்? இஸ்லாம் சொன்ன அழகான காலண்டர் முறையை மக்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அதனுடைய அடிப்படை முறைகளை மக்களுக்கு விளக்கணும். அந்த விளக்குவது ஏதோ ஒரு கமிட்டிக்கு மட்டும் கடமை இல்லை. இஸ்லாம் மீது அபிமானம் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது கடமை. அந்த அடிப்படையிலே நாம் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப தொழுகைக்காக ஒரு 10 நிமிடம் இந்த நிகழ்ச்சியை ஒத்தி வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
சரியாக 7:50க்கு திரும்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தும். வெளிவாசிகளை ஏற்கனவே இஷா ஜம்முவை தொழுதுங்க. லோக்கலோட கொடுக்குற செய்யலாம். 7:40 ஜமாத்துக்கு பக்கத்தில் பள்ளி இருக்கிறதால உடனடியாக போய் செய்வோம். அந்த ஜமாத்தில் தொழுகை நிறைவேற்றுக்கு இன்ஷா அல்லாஹ் வேகமாக 50 வீடு தொடங்கிக்கலாம். அதுக்குள்ள பின்னால் தொழில்களை என்ன செய்யுங்க, இரவனோட தொழுகலாம் இன்ஷா அல்லாஹ். आप 10 போடு சுபேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளி இருக்கின்ற, கற்றுத்தந்திருக்கின்ற கேலண்டர், அதற்கு குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் என்னென்ன அறிவுரைகள், அதை பற்றி என்னென்ன ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது என்பதை தான் நாம் பேசிக்கொண்டிருந்தோம். குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம் முடிஞ்ச அளவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஆயத்துக்களை நீங்கள் எழுதி பிறகு வீட்டிலே சென்ற பிறகு இதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இந்த ஒரு உரையின் மூலமாக எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் காணாததினால் நம்பர்களையும் அதனுண்டான சில விளக்கங்களையும் மட்டும்தான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படித்து தந்திருக்கின்ற இந்த காலண்டர் முறையை நாம் சரியாக குர்ஆனின் வசனங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம், அதே போன்று 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், 55வது அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மானுடைய 5வது வசனம், 36வது அத்தியாயத்தினுடைய 38, 39, 40 வசனங்கள், அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 36, 37 வசனங்கள், இது போன்ற ஆயத்துகளில் எல்லாம் குர்ஆன் தெள்ளத் தெளிவாக ஒரு காலண்டர் முறையை பற்றி நமக்கு படித்து தருகிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தெளிவான ஒரு காலண்டரை நமக்கு எடுத்து செயல்படுத்த முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் உணர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த உரைக்கு பிறகு உங்களுக்கு சந்திரனின் படித்தரங்கள் தான் மாதத்தை கணக்கிடுவதற்கு அடிப்படை என்று குர்ஆன் கூறியிருக்கிறதற்கு இணங்க எப்படி சந்திரனுடைய படித்தரங்களை நாம் பார்த்து கணக்கிட வேண்டும், அந்த கணக்கிடுவதற்காக நாம் கையாள வேண்டிய முறை என்ன என்பதை பற்றி ஒரு சிறு குறும்படம் மூலமாக உங்களுக்கு விளக்க உள்ளோம். தயவு கூர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தையும் கேட்ட பிறகு இந்த உரையின் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள்
அந்த சந்தேகங்களை எழுதி தருமானால் அதற்குண்டான விளக்கங்களையும் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தரப்படும். இத்துடன் இந்த விஷயம் முடிவதில்லை. நீங்கள் மீண்டும் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இந்த விஷயத்தில் உள்ள ஆதாரங்களை வாங்கிக் கொள்வதற்காக தொலைபேசி எண்கள், எங்களுடைய இணையதளத்தினுடைய முகவரி இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்படும். மீண்டும் தொடர்பு கொண்டு இந்த விஷயம் சரியானதா தவறானதா என்று நாம் உணர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே பொதுவாக நாம் இந்த காலண்டரை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்யும் போது மக்கள்கிட்ட வரக்கூடிய ஒரு அடிப்படையான சந்தேகம் என்னவென்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையை பார்த்துதானே நம்மளை மாதத்தை துவங்க சொல்லி இருக்கிறார். அப்படி வரும்போது பார்க்காமலேயே நீங்கள் முன்கூட்டி கணக்கிடுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுக்கு மாற்றமானது தானே என்ற ஒரு அடிப்படையான கேள்வி இந்த விஷயத்தை அணுகக்கூடிய எல்லாருக்கும் ஏற்படும். அது ஏற்படுவதிலே எந்த விதமான தவறும் இல்லை. காரணம் என்னவென்றால், அந்த விஷயத்தில் வந்த ஹதீஸுகள் எல்லாம் ஆய்வு பண்ணாமல் அதை பற்றி சிந்திக்காமல் சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அந்த ஒரு எண்ணம் வருவதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை நாம் அணுகி பார்ப்போம். இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை அணுகி இருக்கிறாரா என்று நாம் பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நாம் இன்னைக்கு செய்வதை போன்று ஒரு மாதத்தினுடைய 29 நாட்களும் காலண்டரில் தேதி குறிப்பிட்டதை பார்த்து அந்த 29வது நாள் மக்ரிப் நேரத்தில் மக்ரிப் ஜமாஅத் தொழாமல் அதில் கலந்து கொள்ளாமல் பிறையை பார்ப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்ட அல்லது தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைத்து நீங்கள் பிறையை பார்த்துட்டு வாருங்கள், நாம் மாதம் துவங்க வேண்டி இருக்கு என்று ரமலானிலேயோ ஷவ்வாலிலேயோ துல்ஹிஜ்ஜாவிலேயோ மற்ற எந்த மாதங்களிலேயோ நாம் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை, இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை நாம் பார்க்க முடியாது. ஒரு ஆள் கூட முயற்சி செஞ்சாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. நீங்கள் வேண்டுமானால் தேடி பாருங்கள். இன்னைக்கு நாம் பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் பயன்படுத்தக்கூடிய இந்த முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது மக்கள்கிட்ட எந்த விதமான அந்த விஷயத்தில் உள்ள ஆதாரங்களும் எடுத்து வைப்பதில்லை. இன்னும் யோசிச்சு பாருங்கள், கண்ணால் பார்த்த பிறகுதான் மாதத்தை துவங்க வேண்டும் என்றால் சகோதரர்களை யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதம் ஆரம்பித்து அந்த மாதத்தினுடைய முதல் நாள் பாதியான பிறகுதான் நமக்கு கண்ணால் சந்திரனை தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சால் அந்த நாளிலே நாம் மாதத்தினுடைய முதல் தேதியே பாதி நாள் ஆகிவிட்ட பிறகுதான் இது முதல் தேதி என்று நம்மளால் அறிய முடியும். அப்படி என்றால் அந்த முதல் நாளிலேயே அந்த மாதத்தின் துவக்கத்திலேயே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தால் அது செய்ய முடியாமல் ஆகிவிடும். இப்ப நாளைக்கு 1ஆம் தேதி என்று இன்னைக்கு தெரிஞ்சாதான் 1ஆம் தேதியில நாம் செய்ய வேண்டிய முதல் தேதியில நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வதற்காக இன்னைக்கே நம்மளால அதற்காக தயாராக முடியும். ஒரு பயணம் இருக்கு, அந்த பயணம் இத்தனாம் தேதி என்று நாம் குறிப்பிட்டு அந்த தேதி எந்த நாளில வரும் என்று நமக்கு தெரிஞ்சாதான் அந்த நாளில் அந்த நிகழ்வுக்காக நாம் முன்கூட்டியே தயாராக முடியும். இந்த ஒரு காரியம் நம்முடைய காலண்டர் வச்சு செய்ய முடியாதனால்தான் இந்த காலண்டரை நாமளே புறக்கணிச்சிட்டோம். காரணம் என்ன? நாளைக்கு ரமலான் முதல் தேதி என்பது இன்னைக்கு கூட எனக்கு தெரியாது. பல சந்தர்ப்பங்களில் நீங்க பாருங்க, இரவு 2 மணிக்கும் 3 மணிக்கும் ஃபஜர் ஒட்டி உள்ள நேரங்களிலும் தான் நம்முடைய மார்க்க அறிஞர்களும் அதுபோன்று மாதத்தை முடிவு பண்ணக்கூடியவர்களும் நாளைக்கு ரமலான் முதல் தேதி அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? மக்களுக்கு நாளைக்கு ரமலான்ங்கிறது ரமலானுக்கு முதல் நாள் கூட மக்களுக்கு தெரிய முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த நாளின் இறுதியில தான் தெரியுது. அப்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நோன்புனா நமக்கு காலையிலிருந்து ஆரம்பிச்சா போதும். ஆனா நம்ம ஒரு பயணம் போனோம், அதுக்கு தேதியை குறிப்பிடணும், ஒரு பிளைட்ல நம்ம ஏறணும். அப்ப என்ன ஆகும்? அந்த பிளைட்டுக்கு நாம் ஏறி செல்வதற்குனா நீங்க 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடணும்.
7 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து செக்இன் ஆனாதான் உங்களுக்கு அதுல ஏற முடியும். இப்படி தேதியில நமக்கு வர பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய காலண்டரை வச்சு செய்ய முடியலங்கிறதுனால என்ன செஞ்சோம், நம்மளை இதை புறக்கணிச்சு நமக்குன்னு ஒரு நல்ல நிகழ்வுகள் வரும்போது என்ன செய்யறோம், நம்ம வந்து ஒரு தேதியை குறிப்பிடணும். என்னுடைய மகளுக்கு இத்தனை நாள்ல கல்யாணம் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யறோம், முதல்ல டிசம்பர் இத்தனாம் தேதி, ஜனவரி இந்த தேதி அப்படின்னு எழுதிட்டு பழைய கால வழக்கத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பிராக்கெட்ல தான் நம்மளுடைய தேதி போடுறோம். காரணம் என்ன, முதல்ல அந்த தேதியை போட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா ஒன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி மக்கள் வருவாங்க, அல்லது திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் தான் வரும். ரமலான் 1லயோ செவ்வால் 1லயோ அது மாதிரி துல்ஹிஜ்ஜா 1லயோ நிகழ்வு ஏற்பாடு செய்து துல்ஹிஜ்ஜா 1 இந்த கிழமை அப்படி நம்ம போட முடியுமா? போட முடியாது. துல்ஹிஜ்ஜா முதல் தேதின்னு போடலாம், எந்த கிழமை நமக்கு சொல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் வந்து நடைமுறையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள். இதற்கு எந்த தீர்வுமே சொல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. கண்ணா பார்த்து ஆரம்பிக்க வேண்டியதானே, தெரியாவிட்டால் 30 ஆக்க வேண்டியதானே, இப்படி முடிச்சுட்டு போயிட வேண்டியதானேன்னு சொல்லி பொதுவாக சொன்னதினால மட்டும் பிரச்சனை முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி வந்து கிறிஸ்தவர்களுடைய தேதியை குறிப்பிட்டு தான் அவர் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடத்தினார்களா? ஒரு சஹாபி இறந்தார், ஒரு சஹாபி வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அது வந்து இந்த மாதிரி தேதியில தான் குறிப்பிட்டார்களா? மற்ற மார்க்க நிகழ்வுகள், மற்ற அடிப்படை வரலாறுகள் எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க, அதெல்லாம் எதில குறிப்பிட்டிருக்கிறாங்க? ஹிஜ்ரி தேதியின் அடிப்படையில, சந்திர மாதத்தின் அடிப்படையில, சந்திர ஆண்டுகளின் அடிப்படையில குறிப்பிட்டு முன்னோர்கள் நமக்கு அழகான முன்மாதிரியை காட்டி இருக்கிறாங்க. அந்த அழகான முன்மாதிரியை புறக்கணிச்சு இந்த காலண்டரை நடைமுறைப்படுத்தணும் சொல்லக்கூடிய நம்மள்ட்ட சொல்றாங்க, நீங்க முன்னோர்களை பின்பற்றுறது இல்ல, நீங்க செலப்புகளோட வழியில போறது இல்லைன்னு. நான் கேட்கிற செலப்புகளோட வழி எது, முன்னோர்களோட வழி எது? நல்லடியார்கள் வாழ்ந்த காலத்துல, ரசூலுல்லாஹ்வோட சஹாபத்து வாழ்ந்த காலத்துல எந்த காலண்டரை அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க? ஒரு போரை பற்றியோ ஒரு நிகழ்வை பற்றியோ ஒரு தூதர் பிறந்ததையோ எல்லாத்தையும் குறிப்பிடும் போது எந்த தேதியை குறிப்பிடுறாங்க, எந்த தேதி அடிப்படையில் சொல்றாங்க? இதெல்லாம் வந்து முன்கூட்டி தெரியாவிட்டால் எப்படி அதை கணக்கிட முடியும்? நடந்து முடிஞ்சதை மட்டும்தான் இஸ்லாமில் கணக்கிட முடியுமா? இது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தால்தான் இந்த காலண்டரை எதிர்க்கக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என்று சொல்ல முடியும். அதுதான் நான் கேட்ட கேள்விக்கு திரும்ப வர்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு நாம் செல்வோம். அந்த காலத்தில் அவர் வந்து பிறைய ஆரம்பித்ததும் முடித்தது எப்படி என்று பார்க்கும் பொழுது இன்னைக்குள்ள ஒரு நடைமுறையை நாம் அன்னைக்கு பார்க்க முடியல. எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மக்கள் வந்து கேட்ட கேள்வி என்ன? பிறையை பற்றி கேட்கல, பிறைகளை பற்றி கேட்டிருக்கிறாங்க. பன்மையில தான் அந்த கேள்வி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கும் போது என்ன சொன்னாங்க? ஜஅலல்லாஹுல் அஹில்லத்தா மவாகீத்து லின்னாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தேதிகளுக்காக அகில்லாக்களை ஆக்கி இருக்கிறான். ஃபஸூமு லிருயத்திஹி ஃபஃப்திரு லிருயத்திஹி. அந்த பிறைகளை பார்த்து தான் நீங்க நோன்பு வைக்கணும், அதை பார்த்து தான் நீங்க வந்து என்ன செய்யணும்? முடிக்கணும். அந்த பிறை, அந்த சந்திரன் உங்களுக்கு மறைக்கப்படக்கூடிய நாள் அது மாதத்தில் ஒரு நாள் நடக்கும். மாதத்தில் 29 நாட்கள் கொண்டதாக இருந்தால் அது 29ஆம் தேதியில நடக்கும். 30 நாட்கள் கொண்டதாக இருந்தால் 30ஆம் தேதியில நடக்கும். அந்த நாளில நீங்க என்ன செய்யுங்க? மாதத்தை முடித்து கொள்ளுங்கள், மாதத்தை பூர்த்தி செய்யுங்கள், மாதத்தை கணக்கிட்டு கொள்ளுங்கள். எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் பிறைய வந்து முதல் பிறையை பார்த்து மக்கள் ஆரம்பிக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க. முயற்சி செஞ்ச உடனே என்ன அடைஞ்சு, ஒவ்வொருவருடையும் பகுதி பகுதியாக தேதிகள் பிரிக்கப்பட்டுருச்சு. அதான் விளைவு ஏற்பட்டது என்ன? இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே இருந்த நடைமுறை சரியாக இருந்திருந்தால், அதில் எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தால் நாங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்கு கேட்பதற்கு நீங்க வருவீங்களா? வரமாட்டாங்க. என்ன காரணம்? இப்ப நடந்துட்டு இருக்கிற சரியாக நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசணும் நீங்க கேட்பீங்க. ஆனால் காரணம் என்ன?
இன்னைக்கு பகுதிக்கு பகுதியாக ஊருக்கு ஊராக தேதிகள் பிரிச்சு போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளுக்கு ஒரு தேதி தான் வரும். ஒரு நாள் மாறும்போது ஒரு தேதியை மாத்தணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையானால் அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஆகும் போது ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன தேதியை கொடுத்ததோ அந்த தேதியை மாத்தணும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மளிடத்தில் நம்ம கிறிஸ்டியன் தேதிகளை நம்ம அப்படிதான் மாத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு தேதியை சொன்னால் திங்கக்கிழமை வரும்போது அந்த தேதியை மாத்திடுறோம். அடுத்த நாள் நம்ம மாற்றும் போது தேதியை மாத்துறோம். ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் நாம் தேதியை குறிப்பிடும் போது என்ன செய்யறோம்? ரமலான் 1 திங்கக்கிழமை, ரமலான் 2 செவ்வாய்க்கிழமைன்னு வருதுக்கு முதலா அதுவும் திங்கக்கிழமை, ரமலான் 3 திங்கக்கிழமை. அல்லது என்ன வருது, ஒரு ஆளுக்கு ரமலான் 1 திங்கக்கிழமையாவது, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வரும்போது ரமலான் 1 ஆகுது, இன்னொன்று புதன்கிழமை வரும்போது ரமலான் 1. திங்கள் செவ்வாய் முதல் 3 நாட்கள் வந்த பிறகும் ரமலான் முதல் தேதி அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அப்படியே நிப்பாட்டிட்டு தான் நம்மள்ட்ட என்ன கேட்கிறோம்? சூரியனை சந்திரன் அப்படியே நின்றுட்டு இருக்கா? 18 மணி நேரம் நிக்குதா? நமக்காவது நீங்க சொன்னபடி 18 மணி நேரம் தான் நிக்குது. உங்களுக்கு எத்தனை மணி நேரம் நிக்குது? எத்தனை மணி நேரம் நிக்குது கணக்கிட்டு பாருங்க. முதல் தேதி இன்னைக்கு ஒரு சாரார்கள் சொல்றாங்க, நாளைக்கு இன்னொரு சாரார்கள் முதல் தேதிங்கிறாங்க. 3வது நாள் நார்த் பகுதியில் உள்ளவங்க அவங்களுக்கு 3வது நாள் 1ஆம் தேதிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்? இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம், இஸ்லாம் சயின்ஸோட ஒத்து போகுது. இன்னைக்கு சயின்ஸ் சொன்னது 1400 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் சொல்லிருச்சு. இதை சொல்றதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அடிப்படை விஷயங்கள்லயே தவறுகள் செய்து இஸ்லாத்தை கேவலப்படுத்த முயற்சி செய்யறாங்க. இதை தான் நம்ம என்ன செய்யறோம்? கண்டிக்கிறோம். இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நிகழ்வாவது 3 நாட்களுக்கு அவர் ஒரே தேதியை குறிப்பிட்டதாக ஒரு பலவீனமான ஹதீஸ் அவர் காட்ட முடியுமா? 3 நாள் இருக்கணும், ஆனா ஒரே தேதியா இருக்கணும். அந்த 3 நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை காட்ட முடியுமா? நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படி 3 கிழமை வரும்போது ரமலான் 1 தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட எல்லாம் சரிதாப்பா, தப்பு கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அருள் புரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உரையாற்றினாங்களா? இல்ல. எந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அவருடைய இறுதி பேருரையில மினாயில நிற்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது எந்த நாள், இது எந்த இடம், இது எந்த மாதம்? என்ன காரணம்? இது 3மே ஒரு காலண்டருடைய அடிப்படையான விஷயம். நாள் குறிப்பிடணும், இடம் குறிப்பிடணும், அதே போன்று மாதத்தை குறிப்பிடணும். அப்படி இருந்தால் ஒரு காலண்டர் சரியா இருக்கும். அதை படிச்சு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. என்ன அறிவுரை? இந்த மாதத்திற்கும் நாளுக்கும் இந்த இடத்திற்கும் எவ்வளவு புனிதம் இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய தன்மானத்துக்கும் அவனுடைய உயிருக்கும் இருக்கிறது. அதன் மீது நீங்க விளையாடாத போன்ற இந்த தேதிகள் விஷயத்திலேயும் இந்த நாளுடைய மாதத்தினுடைய விஷயத்திலேயும் நீங்க விளையாடாதீங்க என்ற அடிப்படை விஷயத்தை தன்னுடைய இறுதி பேருரையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை பேசினாங்க. எதுக்கு நான் இந்த இடத்துல இதை நினைவுபடுத்தினால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற தட்டி விட்டு போயிட வேண்டாம். இறுதி பேருரையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாள் அதே போன்று வந்திருக்கிறது என்ற அடிப்படையான விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இது ஒரு காலண்டரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன, கண்ணால் பார்க்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. காரணம் என்ன, இதை வச்சுதான் இந்த இஸ்லாமிய காலண்டரை இஸ்லாத்தின் எதிரிகள் ஓரம் கட்டினாங்க. இஸ்லாத்தின் எதிரி எப்படி ஓரம் கட்டினாங்க? பிறையை கண்ணால பார்த்த பிறகுதான் மாதத்தை துவங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை படிச்சு கொடுத்தால் என்னைக்குமே அவங்களோட கலண்டர் நடைமுறைப்படுத்தால் படாது என்பதை இஸ்லாத்தை நல்லா புரிஞ்சவர்களுக்கு தெரியும். அப்ப நாம கேட்கிற கேள்வி என்ன, பிறையை கண்ணால் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அடம் பிடிக்க கூடியவர்கள் இதே போன்று வந்த மற்ற கட்டளைகளை ஏன் புறக்கணிக்கிறீங்க? இதே போன்று வந்த மற்ற கட்டளைகள் இருக்குல்ல, என்ன கட்டளை? நோன்பு துறக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறையை கத்து தந்தார்?
என்ன வழிமுறை கத்து தந்தார்? அந்த நோன்பு திறக்கிறத பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வழிமுறையில பாருங்க, இரவு வருவதை நீங்கள் கண்டால், இரவு வருவதை நீங்கள் பார்த்தால் அப்பதான் என்ன செய்யணும்? நீங்க நோன்பு திறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். என்ன செய்யறோம்? யாராவது ஒருத்தர் வந்து கிழக்கு பகுதியிலிருந்து இரவு வருவதா என்று கணக்கிட்டு தான் நோன்பு திறக்கிறாங்களா? இதே வார்த்தை அங்க வந்திருக்கு. இதா ரஅய்துமுல் லைலா மின் அக்பர ஹாஹுனா என்ற வார்த்தை வரும். அதுபோன்று இன்னும் பாருங்க, கிரகண தொழுகையை பொறுத்த வரைக்கும் கிரகண தொழுகை வருவதற்கு நாளைக்கு கிரகண தொழுகை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கே பள்ளியில் எழுதி வச்சிருவாங்க, அல்லது 2 நாள் முன்னாடி எழுதி வச்சிருவாங்க. என்ன எழுதி வச்சிருவாங்க? இந்த நேரத்திலே இந்த இடத்திலே தொழுகை நடைபெறும். கிரகணம் முன்கூட்டி எப்படி தெரியும்? அது வந்து சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டுக்கு வருவதை கணக்கிட்டு அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இந்த கிரகணத்தை பற்றியுள்ள அறிவு கிடைக்குது. அதை வந்து அந்த அறிவு ஆளுகளிடத்திலிருந்து எடுத்து அது பள்ளியில எழுதி வச்சு தொழுகைக்கு மக்களை கூப்பிடுறாங்க. அப்ப கூட என்ன ஹதீஸ்ல வாசகம் இருக்கு? கிரகணம் ஏற்படுவதை நீங்கள் பார்த்தால் அப்படின்னு ஹதீஸ்ல வாசகம் இருக்கு. நான் இதை சொல்லும்போது தெளிவுபடுத்திக்கோ, தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப இதே நீங்க கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா பார்வை சம்பந்தமாக தான் அதிகமான இந்த நிகழ்ச்சியில கேள்விகள் வருதுனால்தான் அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். அப்ப அந்த இடத்துல என்ன வருது? நீங்கள் பிறையை கண்டால் அந்த சொன்ன மாதிரியே என்ன இருக்கு? அதற்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம்? அதை வந்து அறிவிப்பு செய்யறோம், தொழுகைக்கு மக்களை கூப்பிடுறோம். அந்த நம்ம சொன்ன நேரத்தில் அந்த நிகழ்வு நடக்கும். இது போன்றுதான் பிறை வந்து முதல் பிறை என்னைக்கு உதயமாகும், என்னைக்கு வந்து முதல் மாதத்தினுடைய முதல் தேதி ஆரம்பமாகும் என்பதை முன்கூட்டியே இன்னைக்கு நம்மளால் கணக்கிட முடியும். அந்த கணக்கிட்டு அது மக்களுக்கு கொடுப்பதற்கு மார்க்கம் தடுக்கல. முன்கூட்டி மாதத்தை கணக்கிடுவது ஹராமாக இருந்தால் அந்த ஹராமான காரியம் ஹிஜ்ரி கமிட்டி மட்டும் செய்யல, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் செய்யற காரியம் தான். அவங்களும் ஒரு வருஷத்தின் துவக்கத்திலே கலண்டரை வெளியிட்டு கணக்கிட்டு கொடுக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம்? அவங்கள் அந்த கணக்கை செயல்படுத்துவதில்லை. நம்ம அந்த கணக்கின் அடிப்படையில் செயல்படுறோம். இந்த அடிப்படையில் எப்படி காலண்டர் இஸ்லாம் சொல்லி இருக்கு என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையில் பிறைகளை சரியாக கணக்கிட்டு வந்து என்னைக்கு வந்து சந்திரன் பூமியிலிருந்து பார்க்க முடியாத நாளோ அந்த நாளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஃபைன் உம்ம அலைக்கும், ஃபைன் உபிய அலைக்கும், ஃபைன் உஹுமிய அலைக்கும், ஃபைன் ஹஃபிய அலைக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி மறைக்கப்படும் பொழுது சந்திரன் உங்களுக்கு தெரியாமல் ஆகும் பொழுது நீங்கள் மாதத்தை பூர்த்தி பண்ணுங்க. 30 மாதமாக நாட்கள் கொண்ட மாதமா இருந்தா அந்த நாள்ல தான் மாதத்தை வந்து 30ஆக கணக்கிட்டு கொள்ளணும். 29 உள்ள மாதத்தை 30 ஆக்க ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது. மக்கள் தப்பா புரிஞ்சது. அது அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த விஷயம் சொல்லும் போது சொல்றாங்க, அது உம்ம அலைக்கும் சொன்னால் மேகமூட்டம் என்று தான் அதுக்கு அர்த்தம். அது வந்து மறைக்கப்படுறது என்ற அர்த்தம் கிடையாது என்று. இது நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே மேகமூட்டமாக இருந்தால், அப்படி நீங்க நம்புறதா இருந்தா என்ன செய்யணும்? மேகமூட்டம் ஏற்படாத ஒரு நாளில கூட மாதத்தை 30ஆக பூர்த்தி பண்ணவே கூடாது. என்ன செஞ்சிருக்கணும்? மாதத்தை தொடரணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாதத்தை வைக்கக்கூடியவங்க அடிப்படையில மேகம் மூடினால் மட்டும்தான் அவங்க மாதத்தை பூர்த்தியாக 30ஆக பூர்த்தி பண்ணணும். ஆனா வானம் தெளிவாக இருக்கும் பொழுதும், வானம் சரியாக பிறைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு வானம் தெளிவாக இருந்தாலும் பிறை தெரியாத என்ன சொல்றாங்க? மேகமூட்டத்தின் காரணமாக நாங்க 30 ஆக்கிட்டோங்கிறாங்க. அப்ப மேகமூட்டங்கிறது வந்து ஒரு பகுதியில ஏற்படக்கூடியதுதான். உலகத்தில் எல்லா பகுதிக்கும் ஒரே நேரத்தில் மேகமூட்டம் ஏற்படுமா? அப்ப ஒரு சாரார்கள் வந்து மேகமூட்டம் இல்லாம அவங்க பிறையை பார்த்து 29ல முடிச்சுட்டாங்க. இன்னொரு சாரார்கள் எங்களுக்கு மேகமூட்டம் நாங்க 30 ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுல யார் செஞ்சது சரி? அடுத்தது இந்த ஹதீஸ்ல வாசகத்தை பாருங்க. ஃபைன் உம்ம அலைக்கும், உங்களுக்கு மறைக்கப்பட்டால். அந்த அலைக்கும் என்ற வார்த்தை யாரை குறிக்குது? சஹாபிகளை மட்டும் குறிக்குதா, அல்லது ஒரு பகுதி மக்களை குறிக்குதா, அல்லது மனித குலத்தை குறிக்குதா?
அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது சட்டம், அடுத்தவங்களுக்கு சட்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ மனித குலத்திற்கு ஒட்டுமொத்தமாக மாதத்தில் ஒரு முறை சந்திரன் மறைக்கப்படும் என்ற நிகழ்வே அந்த உண்மையை நாம் இன்னைக்கு அறிஞ்சிட்டோம். அந்த உண்மையை அன்னைக்கே அறிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் அடிப்படையில் தான் கலண்டரை உண்டாக்குவதற்கு மக்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்க காலண்டரை ஏற்படுத்தும் போது அதன் முதல் தேதியாக அவங்க குறிப்பிட்டிருக்கிறது இது போன்று உம்மாவான ஒரு நாளுடைய அடுத்த நாள் தான் அவங்க முதல் தேதின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் நீங்க எடுத்து பாருங்க. அந்த ஹஜ் அவர் வந்ததிலிருந்து அவர் முடிக்கிற வரைக்கும் உள்ள நிகழ்வுகள் ஹதீஸ் நூல்கள்ல பதிவாயிருக்கு. மதீனாவிலிருந்து கிளம்பி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில ஹஜ் முடிச்சு திரும்பி போகிற வரைக்கும் அவர் அந்த ஹஜ் ஆரம்பிக்கிறதுக்காக வர்ற வழியில் எங்கேயாவது பிறையை பார்த்தாரா? சஹாபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார்களா? அல்லது குறிப்பிட்ட யாராவது ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிதான் அவர் துல்ஹிஜ்ஜா மாதத்தை அன்னைக்கு ஆரம்பிச்சார்களான்னு பாருங்க. ஒரு சம்பவத்தை கூட பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்கா வர்ற வரைக்கும் உள்ள அவ்வளவு சம்பவங்களும் பதிவானதிலே அவர் பிறை பார்த்தது மட்டும் இல்லை, அவரோ சஹாபத்தோ பிறை பார்த்த தகவல் எங்க, எப்ப பிறை பார்த்தாங்க, எந்த அடிப்படையில் அவங்க அந்த ஹஜ்ஜை நடத்தினாங்க, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுதுதான் இன்னைக்குள்ள நடைமுறை தவறானது. இன்னைக்கு 29 பிறை பார்க்கிறோம் என்று சொல்லி போறக்கூடியவங்க 29 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பிறை பார்க்க சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்டு பாருங்க. அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா இன்னைக்கு இதை மறுக்கக்கூடியவங்க ஒரு காலத்தில் இதை அங்கீகரிச்சாங்க, இதை சரியென்று கண்டாங்க, மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அதை அங்கீகரிக்காதவர்களிடத்தில் வாதத்தை வச்சாங்க, அவங்க டிபேட்டுகளை நடத்தினாங்க, பிறகுதான் அதிலிருந்து மாறுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை புரியாதில்லை, நம்ம செயல்படுத்துவதில் தயங்குகிறோம். அதனால் சகோதரர்களே, இந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்வது எந்த விதமான தவறான உணர்வுகளும் இல்லாமல் நீங்க சிந்திச்சு பாருங்க. இஸ்லாத்தினால் ஒரு காலண்டர் கொடுக்க முடியுமா? அந்த காலண்டர் எப்படி இருக்கணும்? அதற்கு என்ன வழிமுறை? அந்த வழிமுறையை யார் நமக்கு சரியா சொல்லி தர்றாங்க? அவங்ககிட்ட நீங்க கேட்டு தெளிவு பெறணும். இன்ஷா அல்லாஹ் சகோதரர் மசூத் அவர்கள் பேசிய பிறகு எப்படி நாம் பிறைகளை பார்க்க வேண்டும், பிறைகளை எப்படி பிறையினுடைய வடிவங்கள் எப்படி மாறி மாறி வருவது சம்பந்தமாக உள்ள ஒரு அனிமேஷன் உங்களுக்கு காட்டப்படும். அதன் பிறகு உங்களுடைய சந்தேகங்கள் இந்த நேரங்களில் நீங்க எழுதி கொடுத்திருந்தால் எழுதி கொடுக்கும் போது உங்களுடைய மொபைல் நம்பரையும் நீங்க அதை குறிப்பிட்டு, பேரையும் மொபைல் நம்பரையும் குறிப்பிட்டு அதை எழுதி தர வேண்டும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு தான் இங்கே பதிலளிக்கப்படும். யாருக்கும் பயான் செய்வதற்காக மைக்கு கையில் தரப்படாது. இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறது. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பதிலளிக்கப்படும். எந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் இந்த நிகழ்வினுடைய நேரம் முடியுதோ அந்த சகோதரர்கள் எங்களுடைய மொபைல் நம்பரை வாங்கி தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு நேரடியாக தொலைபேசி மூலமாக அவங்களுக்கு பதிலளிக்கப்படும். காரணம், பதிலளிக்காமல் செல்வதற்காக இந்த நிகழ்ச்சி இல்லை, மக்களிடத்தில் இதை தெளிவுபடுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறதுனால அனைவரும் இந்த விஷயத்தில் ஒத்துழைக்க வேண்டும் என்று இஸ்லாத்தின் அடிப்படையில், சகோதரத்துவத்தின் அடிப்படையில் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான வழிகளை, நேரான விஷயங்களை அதனுடைய முதல் சந்தர்ப்பத்திலேயே பின்பற்றக்கூடிய வாய்ப்பு நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக.